சுதேசி மித்திரன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் அப்துல் ரகுமான், மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சோசியல் மீடியா கோஆர்டினேட்டர். இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு சம்பவம்னு சொன்னால், கிட்டத்தட்ட எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய 300 எம்பிக்களையும் கதற விட்டிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர் மற்றும் எண்ணற்ற அமைச்சர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசவே கூடாது அப்படின்னு அவையை 3 முறை ஒத்திவைத்து தடுத்திருக்காங்க. என்ன அப்படி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருப்பாரு, என்ன ராகுல் காந்தி சொல்லியிருப்பாரு அப்படின்றது இன்னைக்கு கூட மீடியாக்கள்ல அதுதான் பேசு பொருளா இருக்கு. ஒரு சின்ன சம்பவம் தான். நம்ம வீடியோ அது சம்பந்தமான வீடியோ கிடையாது. பட் இந்த வீடியோவை தொட்டு நம்மளுடைய வீடியோ நகர்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். கல்வான் பள்ளத்தாக்குல ஆகஸ்ட் 31, 2020 4 டேங்குகளோட சீன படைகள் உள்ள வருது அப்படின்றது ஒரு 8:15 மணிக்கு நடந்த சம்பவம். ஆனால் அதற்கான பதிலை நீங்களே முடிவை எடுத்துக்கொள்ளலான்ற பதிலை இந்திய அரசு 10:15 மணிக்கு ராணுவ தளபதிக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மணி நேரம் காலதாமதம் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாரு. அதாவது இது எல்லாமே இந்தியாவினுடைய முன்னாள் காலாட்படை ராணுவ தளபதி அவர்கள் எழுதிய 4 Stars of Destiny அப்படின்ற புக்கில் இருப்பதாக கேரவன் மேகசின் வெளியிட்ட ஒரு செய்தியின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினாரு. அதுதான் இந்த பிரச்சனை. இப்ப இந்த செய்தியை தொடர்ந்து, அதாவது இந்த உலகிற்கு தான் மிகவும் ஒரு பலசாலி, இந்திய மக்கள் அனைவரிடமும் தனக்கு ஒரு 56 இன்ச் மார்பு இருக்கிறது, நான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு விஷயத்தில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன், எது நடந்தாலும் உடனடியாக நாங்கள் செயலாற்றி விடுவோம் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு, பிரதமர் மோடி தலைமையிலான இந்த அரசு இந்தியாவினுடைய பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க. சரி, இதை விட பன்மடங்கு ஆபத்து நிறைந்த விவகாரத்தை எல்லாம் இதற்கு முன்பே இந்தியா கையாண்டிருக்கு. நம்ம இந்திய ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தரம், அவங்களுடைய அந்த பயிற்சி, அவங்களுடைய அந்த போர் திறன், அவர்களுடைய கட்டமைப்பு அப்படின்றது இந்த உலகில் எந்த ஒரு இராணுவத்திற்கும் சற்றும் குறைந்தது கிடையாது. ஒரு அமெரிக்க இராணுவமாக எடுத்தாலும் சரி, ரஷ்ய இராணுவமாக இருந்தாலும் சரி, உலகின் தலை சிறந்த இராணுவம் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அந்த இராணுவத்திற்கு சற்றும் குறைந்தது கிடையாது. நம் இந்திய இராணுவம் முறைப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை விட சிறந்த முறையிலே நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுல எல்லளவும் மாற்றுக்கிறது கிடையாது. நம் இந்திய இராணுவம் யாரையும் சந்திப்பாங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த சூழலுக்கும் போய் தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்து இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பையும் இந்த தேசத்தையும் காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் தான் நம் இந்திய இராணுவ வீரர்கள். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியையும் சொல்லிக்கிறோம். பட் இந்த அரசியல்வாதிகள் நம்மளுடைய இராணுவத்தை எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்துல காலதாமதம் செய்து நம்மளுடைய இராணுவ வீரர்களை ஒரு 2 மணி நேரம் ஒரு பெரிய மன உளைச்சலையே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல். சரி, இதை போன்று இதற்கு முன்பு நம் இந்தியாவில் இரும்பு பெண்மணியாக அனைவராலும் சொல்லப்பட்ட, வர்ணிக்கப்பட்ட, அந்த பேருக்கு உகுந்த, நிச்சயமாகவே அந்த பேருக்கு ஏற்றார் போல் செயல்பட்ட முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டத்தில் நாம் இந்த நாடு விடுதலை அடைந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா நாம் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான். என்று இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படுதோ சுதந்திரத்துக்கு பிறகு நம்மளுடைய முதல் எதிரியான ஒரு நாடு என்றால் அது பாகிஸ்தான். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் சுதந்திரம் அடையும் போது கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் 2 பிரிவுகளா இருக்கு. அப்ப சுதந்திரம் அடையும் பொழுது கிழக்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், தற்போது இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அந்த பாகிஸ்தான்ல ஒரு உள்நாட்டு சண்டை ஏற்படுது. எண்ணற்ற மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வர்றாங்க. அப்போது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நம்மளுடைய இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தி என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன சூழல்ல எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் பக்கம் அமெரிக்காவும் சீனாவும் நிற்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த கல்வான் பள்ளத்தாக்குன்றது ஒரு சீனாவோட ஒரு 4 டேங்கும் வீரர்களும் வர்றாங்க. அந்த விஷயத்தை எதிர்கொண்ட விஷயம் தான் இது. ஆனால் அன்று பாகிஸ்தானின் பக்கம் அமெரிக்காவும் சீனாவும் இருக்கிறது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி ஒரு நுட்பமான அறிவோடு அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இதுதான். பிளஸ் தைரியம். அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்க அதிபர் சொல்லிவிட்டார் என்பதற்காக கொரோனா காலத்தில் இங்க இருந்த மலேரியா மாத்திரை எல்லாம் ஏற்றுமதி பண்ணது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றும்
சிந்தூர் ஆபரேஷனை நாங்க பேசிதான் நிறுத்தணும் அப்படின்னு 50க்கும் மேற்பட்ட முறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகின் பல்வேறு மீடியாக்கள்ல சொல்லியிருக்காரு. தலைவர் ராகுல் காந்தி அதை தான் சொல்றாரு. ஏங்க இவ்வளவு தடவை சொல்றாரு, நீங்க சொல்லுங்க இல்லை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி நான் சிந்தூர் ஆபரேஷனை நிப்பாட்டல, நானாதான் முடிவெடுத்து நிப்பாட்டினேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்ப நம்மளுடைய மதிப்புமிகு பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தில் சொன்ன பதில் என்னன்னா, அவர் சொல்றாரு அப்பயும் அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேர சொல்லல, எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்தின் பேரிலும் தலைவரின் அழுத்தத்தின் பேரிலும் நான் இந்த போரை நிப்பாட்டவில்லைன்னு சொல்லி அப்படி பொத்தாம் பொதுவாக தான் சொல்லிட்டு போனார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவினுடைய பேரை சொல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுது அதனுடைய விவகாரங்களில் அப்படியே வந்து நழுவுற மாதிரி ஒரு போக்கில் போறாங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் போகல. நேரடியாக வங்காளதேசம் என்று இன்று இருக்கக்கூடிய அன்றைய கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள இந்திய இராணுவத்தை உள்ள அனுப்பி ஒரு 13 நாள் போர். இந்த 13 நாள் போர்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90,000 பாகிஸ்தான் வீரர்களை சரணடைய வச்சிருக்காங்க. எவ்வளவு பேரு? 90,000 பாகிஸ்தான் வீரர்களை சரணடைய வைத்திருக்காங்க 13 நாள் போர்ல. இன்னைக்கு சீன ராணுவம் ஒரு 4 டேங்குகளோட வந்ததுன்றது மேகசின்ல வந்திருக்கு இல்லையா? ஆனால் அன்றைய தேதிக்கு பாகிஸ்தான் ராணுவம் 40 டேங்குகளோட வர்றாங்க. 40 டேங்குகளோட ராஜஸ்தான் சைட்ல இருந்து உள்ள வரும்பொழுது கிட்டத்தட்ட 36 டேங்குகளை இந்திய ராணுவம் அளித்திருக்கிறது. அதற்காக பரம்வீர் சக்ராவும் குல்தீப் சிங் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல என்னங்க இருக்கு? இந்தியா பாகிஸ்தானை இயற்கையா ஜெயிச்சிரும். ஒரு காலம் பாகிஸ்தானால இந்தியாவை ஜெயிக்கவே முடியாது. இயற்கையா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கிரிக்கெட்ல கூட நம்மள அவங்களால ஜெயிக்க முடியாது, அப்புறம் எங்க போர்ல ஜெயிக்கிறது இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த போரினுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய உள்நாட்டு சண்டையில நீங்க தலையிட்டீங்கன்னா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை, விமான தாங்கி போர்க்கப்பலை அமெரிக்க அதிபர் நிக்சன் வங்காள விரிகுடாக்கு அனுப்புறாரு. ஒரு போர்க்கப்பல், ஒரு விமான தாங்கி போர்க்கப்பல் வந்து ஒரு பகுதிக்கு வருதுன்னா அதற்கு துணை உபயம் செய்வதற்காகவே 5 போர்க்கப்பல்கள் வரும். ஓகேங்களா? அது போக யுஎஸ்எஸ் அப்படின்னு சொல்ற இன்னொரு கப்பலை பிரிட்டிஷ் அரசாங்கமும் அமெரிக்காவுக்கு துணையாக அனுப்புகிறது. இந்த ஒரு சிச்சுவேஷனை, இந்த ஒரு சினோரியோவை இந்திரா காந்தி அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பக்கம் இந்திய ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து போர் செய்து, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா தன்னுடைய விமானி தாங்கி கப்பலை, இன்னைக்கு கூட ஈரான் விவகாரத்துல ஈரானை நோக்கி நாங்கள் போர்க்கப்பலை அனுப்பி கொண்டிருக்கிறோம், எந்த நேரத்திலும் நாங்கள் எதுவும் பண்ணுவோம்னு ட்ரம்ப் மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு. இதை போன்ற அன்றைய நிக்சன் வங்காள விரிகுடாவில் அமெரிக்காவோட போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, படித்தவர்கள் தான் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஆகஸ்ட் மாதம் சரியாக இந்த சம்பவத்துக்கு முன்பு, அதே மாதத்துக்கு முன்பு ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒரு ஒப்பந்தம் பண்றாங்கன்னா, ஒருவேளை அமெரிக்காவோ சீனாவோ இந்தியாவை தாக்கினால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு அப்படியே வார்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. எதிர்பார்த்தது போலவே பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்காக அமெரிக்க கப்பல்களும் பிரிட்டிஷ் கப்பல்களும் வந்து சேருகின்றன. பட் ரஷ்யா கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறது. ரஷ்யாவும் தன்னுடைய போர்க்கப்பல்களை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்புகிறது. ஒரு ஹை அலர்ட் கிட்டத்தட்ட நெருக்கி உலக போருக்கான ஒரு நெருக்கமான சூழலுக்கு வங்காள விரிகுடா வந்து சேருது. ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுடைய கப்பலும் பிரிட்டிஷ் கப்பலும் வந்து சேர்ந்து விட்டன. இன்னொரு பக்கம் அந்த கப்பல்களை பின்தொடர்ந்து ரஷ்ய கப்பல்களும் ரஷ்ய அணு சக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலும் வந்து நிக்குது. இப்ப எப்படி இருக்கும் இந்த சினோரியோ? நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து சும்மா வந்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, 20 பேர் வந்துட்டாங்க, எல்லை தாண்டிட்டாங்க, கொண்டுட்டாங்கன்ற விஷயம் மாதிரி இது கிடையாது. ஹை அலர்ட், என்ன வேணா நடக்கலாம். அப்பதான் நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1947 சுதந்திரம் வாங்குறோம். ஒரு 25 வருஷம் தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய ஹை டெக்னாலஜிலாம் அன்னைக்கு இருந்திருக்காது. அமெரிக்கா கிட்ட இருந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்மள்ட்ட இருந்திருக்காது. அன்னைக்கு வந்து ரஷ்யா கிட்ட இருந்த அளவுக்கு நம்மள்ட்ட டெக்னாலஜி கிடையாது. ஆனால் ராணுவம் வலிமையாக இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? ஆனால் அந்த நேரத்திலேயே, அந்த போன்ற ஒரு சூழல்லையே ரொம்ப தைரியமாக ஒரு இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டை இரண்டாக பிளந்து புதிதாக ஒரு நாட்டை உருவாக்கி அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து உலகின் ஜாம்பவான்கள் என்று சொல்லப்பட்ட அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து, பிரிட்டிஷ் இராணுவ போர்க்கப்பல்களை எதிர்த்து ஒரு ராஜதந்திர முறையில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை துணைக்கு அழைத்து அந்த போர்க்கப்பல்கள் நிற்கும் வரை ரஷ்யா கப்பல் நிக்குது.
அமெரிக்க கப்பலும் பிரிட்டிஷ் கப்பலும் வங்காள விரிகுடா பகுதியில் நிற்கும் வரை அதை பின்தொடர்ந்து ரஷ்ய கப்பல்கள் நிற்கின்ற. நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ இந்தியாவை அடித்தால் நான் உன்னை அடிப்பேன் அப்படின்ற சூழல நிக்குது. எவ்வளவு பெரிய ஒரு ராஜதந்திர உறவு இருந்தால் நீ இந்தியாவை தொட போனா நான் வந்து நிப்பண்டான்னு சொல்லி சொல்றது வேற வார்த்தையில, ஆனா கொண்டு வந்து நிப்பாட்டுறது, களத்துல நிப்பாட்டுறது வேலை, களத்துல நிப்பாட்டுறது. அப்ப ஒரு எதிரி நாடு, அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை, அந்த நாட்டு மூலமா நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எப்படி வந்து அவங்க வந்து திட்டமிட்டு செயல்படுறாங்கன்றதை பார்க்கணும். எதிரி நம்மளை விட வலிமையானவனோ, நம்மளை விட வலிமை குன்றியவனோ, ஆனா வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்மையான இரும்பு பெண்மணி என்ற வார்த்தை ஏன் அவர்களுக்கு சொல்லப்படுது, பொருந்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஒரு ராஜதந்திர ரீதியிலையும் அதே நேரத்தில் ஒரு பலமான ஒரு இராணுவத்தை தைரியமாக உள்ள போங்க, நடக்கிறத பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஹோப் கொடுத்து நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லணும்ல. ஒரு பிரதமர் அந்த வார்த்தையை சொன்னால் தானே ராணுவ வீரர்கள் வந்து அவங்க ரெடியா இருக்காங்க. ராணுவ வீரர்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா துப்பாக்கியிலிருந்து கிளம்பும் தோட்டாக்களை போன்றவர்கள், அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க கட்டளை எடுங்க, நாங்க பண்றோம். ஆனா அவங்களுக்கு யார் இங்க அந்த கட்டளை இடுவது? ஒரு கட்டளை இடுவதற்கே 2 மணி நேரமா ஒரு ராணுவ தளபதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் எங்களுக்கு என்ன சார் உத்தரவு, தூரத்துல வந்துட்டு இருக்காங்க, 8:15 போன் அடிக்கிறாங்க, அடுத்து 9:15 இன்னும் பக்கத்துல வந்துட்டாங்க சார், எங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுங்க, நாங்க இப்ப அட்டாக் பண்ணலாம்னு ரொம்ப சிரமம் ஆயிடும்ன்றாங்க. ஆனா வெயிட். அந்த முதல்வன் படத்துல ஒரு காட்சி வரும்ல, சார் இங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உடனே ரகுவரை போன்ல பேசுவாரு. இல்ல வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ராணுவம் பீரங்கியோடு வந்து கொண்டு இருக்கணும். இந்தியா வந்து எப்படி செயல்பட்டு இருக்கணும், எப்படி உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும், உடனடியாக அந்த ராணுவ அமைச்சருக்கு, ராணுவ தளபதிக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகளை அவங்களை செஞ்சிருக்கணும். ஆனா வந்து அதையெல்லாம் செய்ய தவறி 10:15 மணிக்கு ஒரு வார்த்தை, நீ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. இதை சொல்வதற்கு எதுக்குப்பா 2 மணி நேரம்? இதை கூடி பேசுவதற்கு இவ்வளவு பெரிய அணிகள் தேவையில்லையே. 8:15 சொல்லியிருக்கலாமே. 8:15 சொல்லியிருந்தா 8:15 8:20 அவர் வந்து வரக்கூடிய படையை வந்து நம்முடைய ராணுவ தளபதி நம்முடைய ராணுவத்துக்கு கட்டளையிட்டு தடுத்து அங்கேயே நிறுத்திருப்பாரு. ஸோ வாய்மொழியில் பேசும்போது தன்னை வீரர்களாகவும் உலக அளவில் தங்களை மிகவும் பலசாலிகளாகவும், இந்தியாவிற்கு ஒரு சின்ன அப்படி ஒரு பொறி பட்டா கூட நாங்கள் உடனே பொங்கி எழுந்து விடுவோம் அப்படின்ற வகையிலும் பேசிட்டு, உண்மையான பிரச்சனை வரும் பொழுது அதை வந்து எதிர்கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு காலதாமதத்தை எடுத்துக்கொண்டு நாட்டின் பாதுகாப்பு விஷயத்திலேயே இவ்வளவு பலகீனமாக இவர்கள் செயல்படுகிறார்களே அப்படின்றத தான் நேற்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்ல வந்தாங்க. நாம் பார்வையாளரான மக்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு விவகாரத்தை 2 விதமாக கையாளலாம். முதல் விவகாரம் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கையாண்டது. 2வது விவகாரம் எப்படி கையாளக்கூடாது அப்படி என்பதற்கு தற்போது ஆளுகின்ற மோடி தலைமையிலான இந்த அரசு கல்வான் பள்ளத்தாக்கு விவகாரத்தை கையாண்டதையும் வச்சு பார்க்கும்போதே யாருடைய ஆட்சி, யாருடைய தலைமை, எது நமக்கு சரிப்பட்டு வருன்றது பார்வையாளராகிய உங்களுடைய பொறுப்புக்கே விட்டுறேன். நன்றி.